Hi friends, welcome to Cooking and More. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ஈஸியான ஓரியோ கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது ரொம்பவே ஈஸி. இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ரொம்பவே கம்மி தான். நான் 2 பெரிய பேக்கெட் ஓரியோ எடுத்திருக்கேன். அதை வந்து பிஸ்கெட் தனியாக க்ரீம் தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ இந்த பிஸ்கெட்டை வந்து ஒரு பிளெண்டரில் போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நான் பிஸ்கெட்டை எதையுமே உடைக்காமல் போடுறதுனால ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நார்மல் மோடில் நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எந்த விதமான ஒரு பெரிய பெரிய பீசஸ் அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு ஏதாவது பெரிய பீசஸ் பிஸ்கெட் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கிற 1 கப் பால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஓரியோ பிஸ்கெட்டோட க்ரீமையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லோரும் கேட்கலாம், ஏன் இது எல்லாத்தையுமே ஒரு பிளெண்டரில் போட்டு செஞ்சுட்டா ரொம்ப வேலையாக ஈஸியாக முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ அந்த க்ரீம் வந்து கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா க்ரீம் கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது சேர்த்து கலந்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த பேக்கிங் பவுடர் கேக் மிக்ஸோடு நல்லா கலந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நாம் ஆல்ரெடி எண்ணெய் தடவி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு திரும்பவும் எண்ணெய் தடவி வச்சுருக்கிற கேக் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா ஒரு பிளேட் வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம அலுமினியம் ஃபாயில் போடுறோன்னா நம்ம இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம். அந்த தண்ணி சிந்தாமல் இருக்கதான் அந்த அலுமினியம் ஃபாயில் போடுறோம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வச்சு அதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. அது ஸ்டீம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட கேக் டின்னை உள்ளே வச்சுட்டு அதை கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கேக் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு குச்சி ஏதாவது விட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்தி க்ளீனாக தான் வந்திருக்கு. ஸோ கேக் பேக் ஆகிடுச்சு. அப்படி க்ளீனாக வரல அப்படின்னா எகைன் ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்து ஆற வச்சுட்டேன். நான் எகைன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. இப்போ ஒரு கத்தியை வச்சு சைடில் எல்லாம் லூஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பார்த்திங்கன்னா கேக்கு செம்மையாக வந்திருக்கு. இப்போ இதை நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. இது தாங்க நம்ம மிக்சியில் ஒட்டுக்காக போட்டு பிளெண்ட் பண்ணி செய்கிறதுக்கும் நான் தனித்தனியாக கையில் பிளெண்ட் பண்ணி செஞ்சதுக்கும் இருக்க வித்தியாசம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து மிக்சியில் செஞ்சது, எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி இப்படி செஞ்சேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஜ்ஜி மாதிரி தான் இருந்தது. எதனால் ஃபஜ்ஜி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஏரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதனால் அந்த கேக் வந்து ஏரியாக இருக்கும். இது நம்ம பிளெண்டரில் செய்யும்போது இப்படி தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.